காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, உலகில் மிகவும் ஆபத்தான அணி இந்தியாங்க. கண்டிப்பாக சவுத் ஆஃப்ரிக்கா இந்த போட்டி தோற்றுருவாங்க. 150 ரன்னுக்கெல்லாம் ஆல் அவுட் ஆனால் என்னங்க, இந்த சீரீஸும் இந்திய அணி 2-0ன்னு சொல்லிட்டு வெற்றி பெறுவாங்க. இந்த போட்டியும் கண்டிப்பாக சவுத் ஆஃப்ரிக்கா தோற்றுருங்க அப்படின்னு சொல்லிட்டு வெறும் 159 ரன்னுக்கு மட்டும் ஆல் அவுட் ஆன சவுத் ஆஃப்ரிக்கா அணி குறித்து முன்னாள் சவுத் ஆஃப்ரிக்கா அணி நட்சத்திர ஆல்ரவுண்டர்னு சொல்லாங்க ஜாக் காலிஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பனாக பத்திரிகையாளர் சந்திப்பில் இந்திய அணிக்கு ஆதரவாக பேசியிருக்காரு. சவுத் ஆஃப்ரிக்கா அணி வேஸ்ட்டு, இந்த சீரீஸே ஜெயிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஓப்பனாக அவரோட கருத்தை தெரிவிச்சிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, முன்னாள் லெஜெண்ட்னு சொல்லுங்க சவுத் ஆஃப்ரிக்கா கோசரம் ஜாக் காலிஸ். அவர் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா, சவுத் ஆஃப்ரிக்கா அணி இந்தியாவில் போய் திணறது ரொம்ப இயல்பாக போச்சுங்க. இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட அவங்ககிட்ட சீரீஸை ஜெயிச்சதில்லை இந்தியாவில். அது மட்டும் இல்லாமல் இந்தியா அணிக்கு விளையாடணும்னா ஒரு நல்ல ஸ்கோர் பண்ணணும். ஸ்டார்டிங்கே இந்த மாதிரி விக்கெட் கொடுத்தா எப்படிங்க, ஒரு 159 ரன்னெல்லாம் வச்சுக்கின்னு ஒன்றுமே பண்ண முடியாது. கண்டிப்பாக இந்த போட்டி இந்திய அணி ஜெயிக்குங்க. அது இன்னிங்ஸ் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் இந்த சீரீஸும் இந்திய அணி வெற்றி பெறும். ஏன்னா இந்தியா வீழ்த்துன்றது அந்தளவுக்கு சாதாரண விஷயம் கிடையாது. இதுக்கு முன்னே நியூசிலாந்து அவங்க சீரீஸை ஜெயிச்சாங்க. அதுவே ஒரு உலகக்கோப்பை சமக்காக நான் பார்க்குறேன். அதுபோல் இந்திய அணி உண்மையாக நல்ல தரமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்பெஷலி பும்ரா, சிராஜ் எனக்கு ரொம்ப பிடிச்ச பவுலர்ஸ். அவங்களோட வாழ்த்துக்கள் நான் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். பும்ராவோட ஒரு எக்ஸலண்ட் பவுலருங்க, தலை சிறந்த பவுலருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாக் காலிஸ் பார்த்தீங்கன்னா தலைவன் சவுத் ஆஃப்ரிக்காவை கழுவி ஊற்றிருக்காருன்னு சொல்லாங்க. அவர் சொல்கிறதுல விஷயத்தில் பார்த்தீங்கன்னா 100க்கு 100 உண்மை. என்ன கேட்டிங்கன்னா, இந்தியாவில் வீழ்த்துன்றது அந்தளவுக்கு சாத்தியம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது 100க்கு 100 உண்மை. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு தரமான ஆல்ரவுண்டர்ஸ் கொண்ட அணியாக இந்திய அணி இருக்காங்க. ஸ்பெஷலி பும்ரா என்ன பவுலருங்க, என்ன ஸ்லோ வேரியேஷன், ஏக்கர், பவுன்சர் என்ன வேணால் அவர்கிட்ட இருக்குது. நல்ல தரமான ஒரு 5 விக்கெட் எடுத்திருக்காரு. நல்ல ஒரு பவுலிங் டிஸ்பிளே காமிச்சிருக்காரு. அதுதான் நம்ம ஜாக் காலிஸ் சொல்லியிருக்காரு. நல்ல ஒரு ஆல்ரவுண்டிங் டீமாக இருக்காங்க. அது இன்னொரு பெரிய மூவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஷா சுதர்சனை உட்கார வச்சுட்டு நம்ம தமிழகத்தை சேர்ந்த ஒரு ஷா சுதர்சனை உட்கார வச்சுட்டு இன்னொரு தமிழகத்தை சேர்ந்த வாஷிங்டன் சுந்தரை பார்த்தீங்கன்னா 1-1க்கு ப்ரொமோட் பண்ணியிருக்காரு கௌதம் கம்பீர். அவரோட பெர்ஃபார்மன்ஸ், அவரோட கிளாஸ் காட்டணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா ஒரு ப்ரொமோஷன் கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி விளையாடுங்க. அவரோட டேலண்ட், ஏன்னா வாஷிங்டன் சுந்தர் நல்ல ஒரு டேலண்டட் பேட்ஸ்மேன். அவரோட டேலண்ட்டை காட்டுறதுக்கான வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதை அவர் கரெக்டாக யூஸ் பண்ணணும் நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ 1-1 வாய்ப்பு கொடுத்துருக்காங்கன்னா கண்டிப்பாக அடுத்த போட்டியில் அவருக்கு அந்த வாய்ப்பு இருக்கும். அடுத்த 2 போட்டியில் அவர் நல்ல பெர்ஃபார்மன்ஸ், ஒரு 100 ஒரு 50 அடிச்சாருனாவே போதும். அவரோட இடத்த ஸ்டீல் பண்ணிட்டாருன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு ஆல்ரவுண்டர் மெயின் அதுதாங்க. ஸ்பின்னும் அவர் போடுவார். அதனால் கண்டிப்பாக இன்றைக்கி கேஎல் ராகுல் ப்ளஸ் நம்ம வாஷிங்டன் சுந்தர் இருக்காங்க ஃபீல்டில். என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க, என்ன மாதிரி இன்றைக்கி இந்திய அணி ஆல் அவுட் ஆகுறாங்களா இல்லை நல்ல லீட் எடுத்துகிட்டு போகிறாங்களா சொல்லிட்டு நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாங்க. நீங்கள் சொல்லுங்கள், இன்றைக்கி இந்தியா ஆல் அவுட் ஆகுமா இல்லை லீட் எடுத்துகிட்டு போவாங்களா? ஜாக் காலிஸ் குறித்து உங்களோட கருத்து, அவரோட கருத்து குறித்து உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் கொஞ்சம் சொல்லிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.